இந்த காங்கிரஸ் மேலே நம்ம வர கோவம்னு கேட்டால் வேட்பாளர் தேர்வை சரியாக பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த 2 வேட்பாளர் போய் பிஜேபி கட்சியில் சேர்ந்து பிஜேபி அறிவித்த வேட்பாளர் கூட போய் சேர்ந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தால் இவனுக்கு நம்ம என்ன சொல்கிறது? இது என்ன தேர்வு? இது முட்டாள்தனமாக இல்லையா? வேட்பாளரை யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முதல்ல அறிவு வேணும். இல்லை அறிவே அந்த அறிவே காங்கிரஸுக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் விஜயதரணி போய் காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபி கூட செஞ்சு இப்போ நாங்கள் போகிற பிடுங்கி எடுத்து கொடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. இனிமேல் விஜயதரணி தமிழ்நாட்டில் அரசியல் அனாதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒரு அனாதை, ஒன்றுமே கிடையாது. அதுக்கு காங்கிரஸ் வச்சு எம்எல்ஏ கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க. அத்தனையும் எதிர்கொண்டு தைரியமாக நிற்கிறாள்ல, அப்படி நிற்கணும். இல்லை என்ன ஆனாலும் சரி உனக்கு நான் எதிரானவன்னு சொல்லி நிற்கணும். நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நின்னோம்? வேத வைதிக பிராமண மதத்துக்கு நேருக்கு நேராக நம்ம மோதியிருக்கிறோம். 0% வெறும் 0% நேருக்கு நேராக மோதிக்கிறோம். அண்ணாமலை வந்துட்டு கோயம்புத்தூரில் ஜெயிப்பாளங்கிற இதெல்லாம் கிடையாது. நம்ம என்னை பொறுத்தவரை அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டாலே நான் தோற்றதான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. டெபாசிட் வாங்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு சண்டை போடுறது. என்னுடைய ஓட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் தான். என்னோடய ஓட்டு என்பது நான் எப்போவுமே வேத வைதிக பிராமண மதத்துக்கு எதிரான ஓட்டு தான். அதுதான் நான் செய்வேன். இன்றைக்கி மட்டுமில்லை, நான் செத்தாலும் அதை கண்டிப்பாக செய்வேன். அது நம்மளோட எதிர்ப்பு. அப்படி போர்சன்னு சண்டை போடுறதுக்கு காங்கிரஸில் ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும் காங்கிரஸ். அப்போ தான் பிஜேபி நீங்கள் வட மாநிலத்தில் எதிர்கொள்ள முடியும். இல்லையான காலம் போகிற இப்படி திறக்கணும். வேட்பாளர் தேர்வு தலைவர்கள் கரெக்டாக தேர்வு பண்ணி வழி நடத்தக்கூடிய ஆளுகளை இருந்தால் தான் காங்கிரஸ் வளரு. இந்த தேர்தல் என்ன முடிவு வருதுன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் வெல்லாது பிஜேபி. ஏனென்றால் இது வேத வைதிக பிராமண மதத்துக்கு எதிரான மண். இது பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண், தலைவர் கலைஞருடைய மண். நன்றி.